இசைஞானி இளையராஜா இசையில் ஓசைய பிலிம்ஸ் வழங்கும் உணர்ச்சிமயமான திரைக்காவியம் அந்தோனி. நாங்கள் ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், 5 பேர் அலைய நிறுத்தல. பெரும் பொருட்செலவில் தயாரான திரைக்காவியம். குடும்பத்துடன் ஒருமுறை திரையரங்கில் எல்லோரும் பார்த்து மேடுங்கள் அந்தோனி. கரையுறான் போகாத கடலும் இல்ல, ஊருக்குள்ள அந்தோனி ஏறாத படகும் இல்லை. வில்னவ் லா கரேன் மெகா ராமா திரை அரங்கில் இம்மாதம் 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு காட்சியளிக்கிறது அந்தோனி. அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை என்று தெரியுது. நீங்க எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் நடைபெறும் உள்ளூராட்சி தேர்தலில் ஆர்ஜென்தோய் நகரத்தில் செல்வி அச்சுதாயினி பாக்கியநாதன் சோசலிச கட்சியில் போட்டியிடுகிறார். பிரான்சின் நகராட்சி தேர்தல்கள் ஐரோப்பாவுக்கு ஒரு சோதனையாக அமைந்துள்ளன. பாரிஸ் நகராட்சி தேர்தலில் போட்டியிடும் ரசிதா டாத்தி எதிர்க்கட்சி வேட்பாளர் எமனுவல் கிரெகுவா மீது முறைப்பாடு முன்வைத்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதிக்கு பெரும் கடற்படை பலத்தை அனுப்புவதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அறிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கி எலிசே அரண்மனையில் மேக்ரோனை சந்திக்கிறார். ஈரானிய கடல் குண்டுகள் குறித்து ஹோர்முஸ் நீரிணையில் உறுதிப்பாடு இல்லை என்று பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க மேக்ரோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். என்ன பார்க்குறீர்கள்? விலை பார்க்காதேக்கோ. ரெட்புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும், விலையானால் உண்டு. 24.89. இது அப்படி, இது அப்படி, இது அப்படி. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்சில் நடைபெறும் உள்ளூராட்சி தேர்தலில் இல்து-பிரான்ஸ் ஆர்ஜென்தோய் நகரத்தில் செல்வி அச்சுதாயினி பாக்கியநாதன் சோசலிச கட்சியைச் சேர்ந்த ஆர்ஜென்தோய் நகர மேயர் நிக்கோலா பூகாத் தலைமையில் போட்டியிடுகிறார். ஆர்ஜென்தோய் வாழ் தமிழ் மக்கள் தங்கள் வாக்குகளை வழங்கி வெற்றி பெறச் செய்யுமாறு செல்வி அச்சுதாயினி
பாக்கியநாதன் அன்புடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரான்சின் நகராட்சி தேர்தல்கள் ஐரோப்பாவுக்கு ஒரு சோதனையாக அமைந்திருக்கின்றன. வரும் வாரம் பிரான்சின் நகராட்சி தேர்தல்கள் உள்ளூர் அளவில் நடைபெற்றாலும் அதன் தாக்கம் தேசிய மற்றும் ஐரோப்பிய அளவில் தெளிவாக இருக்கும். பிரான்சின் 35,000 மேயர்களை தேர்ந்தெடுக்கும் இந்த தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன் நாடு எந்த அரசியல் மனநிலையில் உள்ளது என்பதை தெளிவாக காட்டும். இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரான்சின் எதிர்காலத்தை மீண்டும் வடிவமைக்கும் அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தை அசைத்துவிடும் சாத்தியக்கூறுகளும் உள்ளன. வலதுசாரி அரசியல் கட்சிகள் தேசிய அளவில் போட்டியிட முடியுமா என்பது அல்ல, மாறாக ஒருமுறை அவர்களை தடுத்து நின்ற அரசியல் சக்திகள் இன்னும் இருக்கின்றனவா என்பதே இப்பொழுது கேள்வியாக உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் அரசியல் மையம் சிதைந்து போன நிலையில் சில மேயர் பதவி தேர்தல்கள் இந்த அரசியல் மையத்தின் பலத்தை அளவிடுகின்ற முக்கியமான சோதனைகளாக அமையும் என கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. பிரான்சின் நகராட்சி தேர்தல்களின் முடிவுகள் ஐரோப்பிய அரசியல் நிலைமைகளுக்கு ஒரு முக்கியமான சமிஞ்ஞையாக அமையும். வலதுசாரி அரசியல் வளர்ச்சி ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் விதத்தில் அமையலாம். எனவே இந்த தேர்தல்கள் பிரான்சுக்கு மாத்திரமல்ல, ஐரோப்பாவுக்கு ஒரு முக்கியமான தருணமாக அமையும் என கருதப்படுகின்றது. பாரிஸ் நகராட்சி தேர்தலில் போட்டியிடும் ரசிதா டாத்தி எதிர்க்கட்சி வேட்பாளர் எமனுவேல் கிரெகுவா வெளியிட்ட மீறலான, பொய்யான மற்றும் அவதூறு பரப்பும் தேர்தல் வீடியோ குறித்து முறைப்பாடு முன்வைத்துள்ளார். முதல் சுற்று வாக்கெடுப்புக்கு 3 நாட்கள் மாத்திரமே உள்ள நிலையில் வியாழக்கிழமை வேட்பாளர்கள் தங்கள் இறுதி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள். பொதுக்கூட்டங்கள், கடைசி நேர பேச்சுவார்த்தைகள் மூலம் வாக்காளர்களை கவர்வதில் அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர். இந்த கட்டத்தில் எமனுவேல் கிரெகுவாவால் வெளியிடப்பட்ட ரசிதா டாத்தி மீது அவதூறு பரப்பும் வீடியோ பதிவு தொடர்பாகவே தற்பொழுது முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாட்டையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன், மாத்தி மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்டோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் மத்திய கிழக்கு பகுதிக்கு பெரும் கடற்படை பலத்தை அனுப்புகின்றது.
பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மத்திய கிழக்கு பகுதிக்கு பெரும் கடற்படை பலத்தை அனுப்புவதாக அறிவித்திருக்கிறார். இந்த கடற்படை பலம் பிரான்சின் நட்பு நாடுகளை பாதுகாக்க உதவும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் படை ஒன்றின் பகுதியாகவும் இருக்கும் என அவர் விளக்கியுள்ளார். மேலும் போர் நிலைமை சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் வரை தொடரலாம் என்றும் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதட்டங்களை குறைக்கவும் பிராந்தியத்தில் பிரான்சின் நலன்களை பாதுகாக்கவும் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி பாரிஸ் எலிசே அரண்மனையில் மேக்ரோனை சந்திக்கிறார். உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி வெள்ளிக்கிழமை அன்று பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனை எலிசே அரண்மனையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். சில வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்ற காலனித்துவ நாடுகளின் கூட்டமைப்பு கூட்டத்திற்கு பின்னர் ரஷ்யாவுக்கு எதிரான அழுத்தத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இரண்டு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளனர். இது சம்பந்தமான பேச்சுவார்த்தையை நேரடியாக மேற்கொள்வதற்காகவே வோலோதிமிர் செலன்ஸ்கி எலிசே அரண்மனைக்கு வருகை புரிகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. ஈரானிய கடல் குண்டுகள் குறித்து ஹோர்முஸ் நீரிணையில் உறுதிப்பாடு இல்லை என்று பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் கடல் குண்டுகளை வைத்திருப்பதாக கூறப்படும் செய்திகளுக்கு உறுதிப்பாடு எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போரால் மோசமாக பாதிக்கப்பட்ட முக்கிய நீர் வழியில் ஈரான் கடல் குண்டுகளை வைத்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருந்தன. தமது நட்பு நாடுகளின் சேவைகள், பிரான்சின் சேவைகள் என்பனவற்றில் இருந்து இதற்கு எந்தவிதமான உறுதிப்பாடும் கிடைக்கவில்லை என மேக்ரோ G7 தலைவர்கள் கூட்டத்திற்கு பின்னர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணை அருகே ஈரானிய கடல் குண்டு வைத்திருந்த படகுகளை அழித்ததாக தெரிவித்தது. உலகின் எண்ணெய் போக்குவரத்தின் 5இல் ஒரு பகுதி இந்த நீரிணை வழியாக நடைபெறுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களால் ஈரானின் இராணுவ பல்லூடக திறன் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பூச்சியமாக குறைக்கப்படவில்லை என்று மேக்ரோ தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரான் பிராந்தியத்தில் பல நாடுகளை
தொடர்ந்து தாக்கி வருவதால் அதன் திறன் முழுமையாக அளிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிப்ரவரி 28 இஸ்ரேலுடன் இணைந்து தொடங்கப்பட்ட நடவடிக்கைகளின் இறுதி நோக்கம் மற்றும் வேகம் குறித்து விளக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழியாகும். ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே தொடரும் போர் நிலைமை பதட்டத்தை உருவாக்கி வருகின்றது. ஈரானிய போர் உலக பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து G7 தலைவர்கள் ஆலோசித்த வீடியோ மாநாட்டின் பொழுது மேக்ரோ வழங்கிய அறிக்கையின் சாராம்சமாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ரஷ்யா நாட்டுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க மேக்ரோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஈரான் போரால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடி காரணமாக ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை நீக்குவதற்கு இது காரணமாக அமையாது என்று தெரிவித்துள்ளார். G7 தலைவர்களின் கூட்டத்தின் பின்னர் பேசிய மேக்ரோ ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட இடையூறுகள் மற்றும் எண்ணெய் விலை உயர்வு ஆகியவை ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை நீக்குவதற்கு நியாயப்படுத்தாது என்று வலியுறுத்தினார். அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானின் பாலிஸ்டிக் இராணுவ திறன் பெரும் சேதமடைந்தாலும் அது பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளை தொடர்ந்து தாக்கி வருவதால் அதன் திறன் பூஜ்ஜியமாக குறைக்கப்படவில்லை என்று மேக்ரோ விளக்கியிருந்தார். போரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் மேக்ரோ கோரிக்கை விடுத்துள்ளார். இறுதி நோக்கங்கள் மற்றும் நடவடிக்கைகளின் வேகம் குறித்து வாஷிங்டன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மேக்ரோ கேட்டுள்ளார். உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் நிலையில் அங்கு ஏற்பட்டுள்ள பதட்டம், எரிசக்தி சந்தை என்பன கப்பல் போக்குவரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. ஈரான் அந்த நீரிணையில் கடல் குண்டுகளை வைத்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்தாலும் அதற்கு எந்தவிதமான உறுதிப்பாடும் இல்லை என்று மேக்ரோ தெளிவுபடுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை போர்க்களமாக மாறியுள்ளதால் கப்பல் போக்குவரத்து சாதாரண நிலைக்கு திரும்புவதற்கு தேவையான சூழ்நிலைகள் இன்னும் உருவாகவில்லை என்றும் மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.